சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொல்றீங்க? அட ஆமாப்பா, சந்தோஷ பத்தி விசாரிக்கலான்னு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த அம்மா வக்கீல் கிட்ட பார்வதிக்கும் அவங்க பையனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட ஏதோ காரணம் சொன்னாங்களே. பார்வதியோட ராசி, அந்த ராசினாலதான் அவங்க புள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு சொல்லிதான் இந்த முடிவே எடுத்ததா சொன்னாங்க. ஆமாமா, நாங்க கூட எவ்வளவோ பேசி பார்த்தோம். ஆனா அந்த பொம்பளை மனசே இறங்கி வரல, எங்களையே திட்டி அனுப்பிடுச்சுன்னா பாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அப்படியே பதட்டமாயிட்டேன் நானு. ஏற்கனவே சந்தோஷம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்த பார்வதி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இப்ப அந்த பொம்பளை பண்ற வேலையில மொத்தமா பிரிஞ்சுட்டாங்கன்னா நம்ம பார்வதியோட நிலைமை என்ன ஆவறது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்காதே, தெரியப்படுத்தலாமேன்னு தான் வந்தேன். அத்தை, நீங்க சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது. அட யார்டி நீ? போயிட்டு உங்க அத்தை அத்தைங்கிறீல, உங்க அக்காவோட மாமியாரு, அவங்க கிட்ட போய் கேளு, அவங்களே சொல்லுவாங்க. இதுலலாம் போய் பொய் சொல்லுவாங்களா அடி? மலர், இவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நீ பயப்படாத. இல்ல அர்ஜுன், சுசீலா அத்தைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஏற்கனவே நிறைய தடவை இப்படி பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். மலர், நீ பதட்டப்படாத. இவங்க சொல்றாங்கன்னு நாம ஒரு முடிவுக்கெல்லாம் வர வேண்டாம். நாம அவங்களை நேர்லயே போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடலாம். வா மலர். எப்படி ராமவனே, சொன்ன மாதிரியே பத்த வச்சு அமிச்சிட்டல. இதுக்கப்புறம் பாரு. சூப்பர்மா. வா மலர். மலர், வா மலர். எப்படி இருக்கா ஐஷு? நல்லா இருக்க மலர். மலர், அண்ணனை வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அண்ணன் வெளியே வந்துருவார்ல, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? பயப்படாத ஐஷு, சந்தோஷ் மாமாவுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமே அவரை வெளியே எடுத்துருவோம். உன்னை நம்பிதான் மலர் இருக்கும். எப்படியாச்சும் அண்ணனை மட்டும் வெளியே எடுத்துரு ப்ளீஸ். கண்டிப்பா ஐஷு, சீக்கிரமே அது நடக்கும். சரி, நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐஷு இருக்கட்டும், பரவாயில்ல. சுசீலா அத்தை வீட்ல இல்லையா? ரூம்ல தான் இருக்காங்க. இரு, நான் கூப்பிடுறேன். அம்மா, அம்மா, இத வரேன், இருடி. ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? உங்ககிட்ட தான் அத்தை கேக்குறேன், எதுக்கு இப்படி பண்ணீங்க? என் அக்கா என்ன தப்பு பண்ணா அத்தை? எதுக்காக அவளை சந்தோஷ் மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? மலர், என்ன சொல்ற நீ? அண்ணியும் அண்ணனையும் பிரிக்க நினைச்சாங்களா? ஆமா ஐஷு, என் அக்காவுக்கும் சந்தோஷ் மாமாவுக்கும் டைவர்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக லாயரோட ஜெயில இருக்கிற சந்தோஷ் மாமா கிட்ட பேசிருக்காங்க. சொல்லுங்க அத்தை, என் அக்கா என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவளுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏய், என்னடி, என்ன தண்டனை கொடுக்கறாங்க? உன் அக்காவும் நீயும் சேர்ந்து
எங்க குடும்பத்துக்கு கொடுத்த தண்டனை விடவா நான் உங்க அக்காவுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். கண்மூடித்தனமா இவங்க சொல்றதையெல்லாம் நம்புறதை விட்டுட்டு சீக்கிரமா முடிச்சுக்க பாரு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வேலை முடிஞ்சதும் உன் பணம் கைக்கு வந்துடும். சோ அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. ஹலோ பிரகாஷ், இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருந்தோம்னா நம்மளோட திட்டம் நிறைவேறாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். ஏய், என்ன சொல்ற நீ? நேத்து தானே நம்ம திட்டப்படியே எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு சொன்ன. அதுக்குள்ள என்னாச்சு? எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த பார்வதியை நம்ப முடியாது. ஏன்னா என்னதான் அவ தங்கச்சியை பத்தி நம்ம தப்பா சொன்னாலும், அவ மேல சந்தேகம் வர மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணாலும், தன் தங்கச்சி அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு இன்னும் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சது நடக்காது. என்ன சொல்ற நீ? அந்த வீடியோவை அனுப்புனதுக்கு அப்புறமும் கூட அவ அந்த மலரை நம்புறாளா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பிரகாஷ்? நாம அவளோட தங்கச்சியை பத்தி வெறும் வாய் வார்த்தையாவோ இல்ல இந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ்னு புருஷன் பொண்டாட்டியா அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னா அந்த பார்வதி உடனே அதை நம்பி அவ தங்கச்சியை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நம்புறியா? பிரகாஷ், மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவளுங்க உறவு முறையில ஒரு அக்கா தங்கச்சி மட்டும்தான். ஆனா அவங்களுக்குள்ள அக்கா தங்கச்சிங்கிற உறவையும் தாண்டி ஒரு பந்தமும் பாசமும் இருக்கு. அத சாதாரணமா நம்ம நினைச்ச மாதிரி வெட்டி விட்டுற முடியாது. அதையும் தாண்டி நாம சொல்றத பார்வதி உடனே நம்புறதுக்கு நாம ஒண்ணும் அவளோட நல விரும்பிங்கெல்லாம் இல்ல. அவளுக்கு அது நல்லாவே தெரியும். நாம யாரு, நம்மளோட வில்லத்தனம் என்னன்னு பார்வதிக்கு தெரியும். அவளுக்கு மலர் மேல முழு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு காரணம் அவளுக்கு மலர் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்ல, நம்ம மேல இருக்கிற சந்தேகமும் ஒரு காரணம். சரி, அதுக்கு இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? பிரகாஷ், அவகிட்ட பேசி மலர் மேல சந்தேகத்தை வரவழைச்சு அவளுங்கள பிரிக்கணும்னு நம்மளால ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட்டுன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு அவளுங்கள வெட்டி விடணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அந்த அர்ஜுனும் மலரும் அந்த சந்தோஷ வெளியே எடுக்கிறதுக்கு இத பண்ற அத பண்றேன்னு அந்த பார்வதி கிட்ட எதையாவது சொல்லி அவளை நம்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பார்வதி அவங்கள நம்பிட கூடாதுன்னு நான் அவளை பிரைன் வாஷ் பண்றதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருது. அதனால இதுக்கு மேல முடியாது. அதனால சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இதுக்கப்புறம் அவகிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அடுத்து நாம ஏதாவது பண்ணோம்னா அத சந்தேகமே இல்லாம அவன் நம்பணும். நானே போய் மலர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னா கூட அவ மலர் தான் இத பண்ணிருப்பான்னு உறுதியா நம்பணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். இதுவரைக்கும் அந்த மலரை பத்தியும் அர்ஜுனை பத்தியும் சொன்னதுல அந்த பார்வதிக்கு நாம சொல்றது உண்மையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் கூட வந்திருக்காதா என்ன? அந்த சந்தேகத்தை அவ ஊர்ஜிதமா நம்பணும். ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தான். பிரகாஷ், நான் சொல்ற மாதிரி உன்னால பண்ண முடியுமா? என்ன பண்ணணும்? இத மட்டும் சொதப்பாம பண்ணிட்டோம்னா நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். கவலையை விடு, அத நான் பாத்துக்கிறேன். நீ பார்வதியை வாட்ச் பண்ணு, அந்த வேலையை நான் முடிக்கிறேன்.
எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இத நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன், சத்தியமா நம்ப மாட்டேன். இது போய் அவ அப்படி பண்ண மாட்டா. இது உண்மையா இருக்காது. அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. இல்ல, அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. என் தங்கச்சி அப்படி பண்ணிருக்க மாட்டா. பார்வதி, என்னாச்சு? என்ன பார்வதி, ஏதோ தெரியக்கூடாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்படி நில குழஞ்சு உட்கார்ந்திருக்க. என்ன நடந்தது? பார்வதி, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? என் தங்கச்சி அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. நிச்சயம் எனக்கு அப்படி கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டா. ஓ, தங்கச்சி பண்ணாளா? என்ன? ஏன் ஒரு மாதிரி பெணாத்திக்கிட்டே இருக்க? என்ன நடந்தது? இங்க பாரு பார்வதி, எதுனாலும் சொல்லு. நான் உனக்காக தான் கேக்குறேன். மலர் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற, நீ வேற ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன நடந்தது? நீ சொன்னாதானே என்னால ஏதாவது உதவி பண்ண முடியும். மலருக்கும் சரி உனக்கும் சரி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல? என்ன நடந்தது? அது கேக்குறேன்ல, சொல்லு பார்வதி. மலருக்கு ஒருத்தன் போன் பண்ணான். அவன் ஜெயில வச்சு என் புருஷனை கொலை பண்ண பார்த்ததா சொல்றான். என்ன சொல்ற பார்வதி? யார் அவன்? உன் புருஷனை அவன் எதுக்கு கொலை பண்ண பார்த்தான்? அவன் எப்படி மலருக்கு போன் பண்ணான்? தெரியல, அவன் மலர் தான் கொலை பண்ண சொன்ன மாதிரி பேசினான். என்னால நம்பவே முடியலையே பார்வதி. உண்மையாவ சொல்ற? மலரா இப்படி பண்ணா? இல்ல, மலரை பத்தி எனக்கு தெரியும். அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. ஆனா மலர் சொல்லாம எப்படி அவன் கரெக்டா மலருக்கு போன் பண்ணி இப்படி அவன் பேசுவான்? இல்ல, இதுல வேற ஏதோ சதி இருக்குன்னு தோணுது. நான் இத நம்ப மாட்டேன். இத பத்தி நான் மலர்கிட்டயே போய் கேக்குறேன். ஏய் பார்வதி, அவசரப்படாத. இது பாரு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. மலர் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கும் நம்பிக்கை இல்ல. ஆனா ஒருவேளை அவ இப்படி பண்ணிருந்தா என்ன பண்றது? நீ போய் கேட்டா அவ இல்லன்னு தான் சொல்லுவா. தப்பு பண்ண யாராவது நான் தான் பண்ணேன்னு ஒத்துட்டு இருக்காங்களா? இங்க பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொல்ற வரைக்கும் இத பத்தி நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காத. அப்படி நீ சொன்னா அது சந்தோஷோட உயிருக்கு தான் ஆபத்து. உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு சந்தோஷ கொலை பண்ண போறவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா திரும்ப அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது யாரு என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப தெரிஞ்சிரும் உன் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க யாருன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ணா, காஃபி தாங்க. மார்னிங். குட் மார்னிங்ண்ணா. தேங்க் யூ. அர்ஜுன் எந்திரிச்சிட்டானாமா? இன்னும் இல்லண்ணா, ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தான். அதான் அவனை எழுப்பல. சரிம்மா. சரி, நீங்க உட்காருங்கண்ணா. நான் போய் அக்காக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன்.
நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்காக மலர் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாளா? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றீங்களா? இந்த நிமிஷம் கூட அவகிட்ட நீங்க முக்கியமா நாங்க முக்கியமான்னு கேட்டீங்கன்னா அவ யோசிக்காம நீங்க தான் முக்கியம்னு சொல்லுவா. பார்வதி, நான் கூட மலர் ஆரம்பத்துல புரிஞ்சுக்காம நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட நீங்க மலர் மனசு நோகிற மாதிரி பேசினதே இல்ல. சின்னதா கூட அவளை காயப்படுத்திட கூடாதுன்னு ஒரு குழந்தை மாதிரி அவளை பாதுகாத்துட்டு இருந்தீங்க. நீங்களா இப்ப அவளை சந்தேகப்பட்டு வேண்டான்னு உதறி தள்ளிட்டு இருக்கீங்க. ஏம்மா பார்வதி, எப்பவும் ரொம்ப நிதானமா இருப்பியம்மா. நீ அம்மா இப்படி யோசிக்காம வார்த்தையெல்லாம் பிரயோகப்படுத்துற? ஏம்மா, நீ பேசுறத எங்களாலே தாங்கிக்க முடியல. தங்கச்சிமாவை பத்தி யோசனை பண்ணி பாத்தியா? பார்வதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மலர் மேல எந்த தப்பு கிடையாது. அதானே, நீங்க எப்படி அவளை விட்டு கொடுப்பீங்க? அவ பண்ண பாவத்துல உங்களுக்கும் தானே பங்கு இருக்கு. உங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வரதுக்காக தானே ஏன் புருஷனை பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க செஞ்ச கொலைக்காக ஏன் புருஷன் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? பார்வதி, நீ உன் புருஷனை பிரிஞ்சிருக்கிற ஆதங்கத்துல பேசுறேன்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆனா உன் புருஷன் தப்பு பண்ணதுக்காக ஏன் பையனை நீ கொலைகாரன்னு சொல்றத என்னால பொறுத்துக்க முடியாது. அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்க கோவப்பட்டு எதுவும் பேசாதீங்க. என் அக்கா ஏதோ குழப்பத்துலதான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற அத்தை. ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ என்னடி எனக்காக மன்னிப்பு கேக்குறது? நான் ஒண்ணு மாதிரி போய் சொல்லி நாடகம் ஆடலையே. நடந்த உண்மையை தானே சொல்றேன். அக்கா, இங்க பாரு, அப்படியெல்லாம் பேசாதக்கா. அர்ஜுன் அந்த கொலைய பண்ணலன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அப்புறமும் இப்படி அவன் மேல பழியெல்லாம் எதுவும் சொல்லாதக்கா. அது சரி, உன் புருஷன் தான் கொலை பண்ணான்னு சொன்னதுக்கே ஆள் ஆளுக்கு என்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. என் புருஷனை எல்லாருமா சேர்ந்து கொலைகாரன்னு முத்திர குத்தி ஜெயில தண்டனை அனுபவிக்க வச்சிட்டீங்களே. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? பார்வதி, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீ சொல்றதுல எல்லாம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. போதுமா, போதும், இதோட நிறுத்திக்க. அத்தை, தயவு செஞ்சு என் அக்காவை எதுவும் சொல்லிடாதீங்க. அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அத்தை. அதுக்காக அவ இஷ்டத்துக்கு என் புள்ளைய கொலைகாரன்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுக்கிட்டு நான் அப்படியே அமைதியா நிக்கணுமா? அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. என் அக்கா மனசு அளவுல ரொம்ப நொந்து போயிருக்கா. அதனாலதான் என்ன பேசுறோன்னே யோசிக்காம வார்த்தையை விட்டுட்டா. எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நான் பேசிக்கிறேன் அத்தை. அக்கா, எதுவா இருந்தாலும் ரூம்க்கு போய் பேசிக்கலாம். நீ வாக்கா. கைய என்ன அவங்க கிட்ட எல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா நான் அதெல்லாம் நம்பிடுவேன் நினைச்சியா? நீ என் கழுத்து அறுத்திருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. ஆனா என் தாலி அறுக்க பாத்துட்டல நீ. என் புருஷன் உனக்கு என்னடி பாவம் பண்ணாரு? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன்டி அவரு. அவரை இருக்கவே கூடாதுன்னு அவரு உயிர் எடுக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவ்ளோ கேவலமான ஒரு வேலையை பாப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. அக்கா, என்ன அப்படி கூப்பிடாத. என் புருஷனை கொல்ல பார்த்த நீ எனக்கு தங்கச்சியே இல்ல. நான் உனக்கு அக்காவோ இல்ல. என் வாழ்க்கையே நீதான உனக்காக நான் வாழ்ந்தல்ல. அதுக்கு நன்றி கடனா என் வாழ்க்கையே அழிக்க நினைக்கிறல்ல.
இந்த பாவம் உன்னை சும்மா விடாதடி. அப்போ உனக்கு உன் புருஷன் முக்கியம் இல்லல்ல, உன் தங்கச்சி தானே முக்கியம், அப்படித்தானே? இப்போ தங்கச்சி தங்கச்சின்னு அவளுக்காக எல்லாத்தையும் பண்றல்ல, இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிப்ப. அம்மா, அம்மா, எங்க போனாங்க? அண்ணி, அண்ணி, என்னாச்சு அண்ணி? ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க அண்ணி. ஏன் அண்ணி அழுவுறீங்க? அண்ணி, ஏன் அண்ணி அழுவுறீங்க? என்னாச்சு அண்ணி? அண்ணி, சரி வாங்க, முதல்ல உள்ள வாங்க. வாங்க அண்ணி, அழாதீங்க, வாங்க அண்ணி, வாங்க வாங்க அண்ணி. ஏய், நில்லடி அங்கே. எதுக்கு நீங்க வந்த? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணி பாவம்மா, ஏதோ பிரச்சனையில இருக்காங்க போல, அழுதுகிட்டே வந்திருக்காங்க. ஏய், அவளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தா நமக்கு என்னடி? அவளுக்கு தான் எதுனாலும் பாக்குறதுக்கு அவ தங்கச்சி இருக்கால, அங்கேயே போட்டோம். இப்ப மட்டும் எதுக்கு இங்க வரணும்? அவளுக்கு அவ புருஷன் முக்கியம் இல்ல, நாமெல்லாம் முக்கியம் இல்ல. அவ தங்கச்சி கூட்டானதானே இந்த வீட்டை விட்டுட்டு போனா. அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிறா? ஐயோ அத்தை, என்ன மாதிரி அண்ணி எந்திரிங்க அண்ணி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ணி எந்திரிங்க அண்ணி, சொன்னா என்ன கேளுங்க. மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா, எந்திரிக்க சொல்லுமா. அண்ணி எந்திரிங்க, எந்திரிங்க. ஏய், என்னடி இதெல்லாம்? புது நாடகமா? உன்னை நான் என் புள்ள கிட்ட சேர விட மாட்டேன்னு உன் தங்கச்சி அங்க போய் இப்படி எல்லாம் நாடகம் போடுன்னு சொல்லி அனுப்புனாளா? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? அவங்களே அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே விசாரிக்காம இப்ப கூட கோவத்தை காட்டுறீங்க. இது ரொம்ப தப்புமா. ஏய், நீ வாய மூடுறி. அவளுக்கு அவ தங்கச்சி இருக்கா. இவ கண்ணுல கண்ணீர் வந்தா அவ கண்ணுல ரத்தமே வந்துரும் இவ தானே சொன்னா. அந்த தங்கச்சி அவளை பாத்துக்குவா. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அந்த துரோகி இன்னொரு தடவை என் தங்கச்சின்னு சொல்லாதீங்க. இனிமே அவ எனக்கு தங்கச்சியும் இல்ல, நான் அவளுக்கு அக்காவும் இல்ல. அண்ணி, என்னாச்சு அண்ணி? மலர் என்ன பண்ணாங்க? அவ என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா ஐஸ்வர்யா. என் வாழ்க்கையே அழிக்க பார்த்தவ அவ. அண்ணி என்ன சொல்றீங்க? இத்தனை நாளா அவ போடுற வேஷம் தெரியாம, அதெல்லாம் வெறும் நடிப்புன்னு புரிஞ்சுக்காம நான் பைத்தியக்காரத்தனமா நம்பிட்டு இருந்தேன். என் நம்பிக்கைய பயன்படுத்தி அவ புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புனதும் இல்லாம அவரை கொலை பண்ண பாத்திருக்க அந்த கொலைகாரி. ஐயோ, இத தன்னடி நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்டியாடி நீ? என் தங்கச்சி தான் முக்கியம், அவளாலதான் எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்குன்னு பெருசா பேசுனியே. இப்ப அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பார்த்தல்ல. நல்ல வேளை, இப்பவாவது உன் தங்கச்சியோட சுயரூபம் உனக்கு தெரிஞ்சுதே. அண்ணி, எனக்கு என்னமோ இதெல்லாம் மலர் பண்ணிருப்பாங்கன்னு நம்பிக்கையே இல்ல. அவங்க இந்த மாதிரிலாம். ஏய்,
அதான் கூட பிறந்தவளே சொல்றாள்ல, இன்னும் என்னடி உனக்கு நம்பிக்கை வரல? என்னப்பா இன்னொரு அடி எடுத்து வச்ச நான் கொலைகாரியாவே மாறிடுவேன். போடி வெளிய. எந்த தைரியத்துல அடி திரும்ப என்ன பார்க்க வந்த? அக்கா நான் சொல்றத இன்னொரு தடவை அக்கான்னு கூப்பிட்ட என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. அந்த உறவே வேணாம் தானே அங்கிருந்து நான் இங்க வந்தேன். செத்தாலும் என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். திரும்ப எதுக்கடி வந்த? அக்கா உன் கால்ல வேணாலும் நான் விடுறேன். அக்கா ப்ளீஸ் விடு. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு ஏன்க்கா என்ன தப்பா நினைக்கிற? நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா என்ன நம்புக்கா. பார்வதி, மலர பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா பார்வதி? அவ உனக்காகவே வாழ்றவ. உன் வாழ்க்கைய அவ எப்படி அழிக்கணும்னு நினைப்பா? கோவத்துல ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு புனிதமான உங்க உறவுல விரிசல வர வச்சிடாத பார்வதி. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. மலர் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு உனக்கே புரியும். கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு மலரை மட்டும் தப்பா நினைக்காத பார்வதி. அவ உனக்காக எவ்வளவு விஷயம் தியாகம் பண்ணிருக்கா. டேய், அவளுக்காக சப்போர்ட் பண்றேன்னு என் கோவத்தை உன் பக்கம் திருப்பிடாத. ஒழுங்கா இந்த துரோகிய என் கண்ணு முன்னாடி நிக்காம கூட்டிட்டு போயிடு. என்னப்பா? அக்கா தயவு செஞ்சு என்ன வெறுக்காதக்கா. நீ இப்படி எல்லாம் பேசுறத பாக்கும்போது நான் அப்படியே செத்துடலாம் போல இருக்குக்கா. உயிரோட என்ன இப்படி எல்லாம் பேசி சித்திரவதை பண்ணி என்ன கொல்லாதக்கா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்றவக்கானா, அப்படிப்பட்ட நான் எப்படிக்கா உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பேன்? உன் வாழ்க்கையை அழிக்க நான் எப்படி நினைப்பேன்க்கா? நான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சிருந்தனா உன் புருஷனை தப்பிக்க வச்சு எந்த தப்பு செய்யாத ஏன் புருஷனை ஜெயில தள்ளிருப்பியா? உன்னையே நம்பிட்டு இருந்த என் கழுத்தை அறுத்துட்டு இப்போ அடுத்த நாடகம் ஆடுறியா? நீ என்ன நாடகம் ஆடினாலும் நான் அதை நம்ப மாட்டேன். போயிடு இங்க இருந்து. அக்கா அக்கா ப்ளீஸ் கைய விடு. அத்தை, இவ்வளவு மரியாதையா வெளியே போ சொல்லுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. பார்வதி, ஏய் ப்ளீஸ். அவளே சொல்லிட்டால உன்னை வெளியில போனே. நீயே போறியா இல்ல என் மருமக சொன்ன மாதிரி உன் கழுத்தை பிடிச்சு நான் வெளியில தள்ளட்டுமா? மலரு வா போலாம். மலர், ஏய் நீ எங்கடி வர? உள்ள போடி. ஏங்க உள்ள போங்க வாங்க. சுசீலா, நீ பண்றதெல்லாம் சரியில்லை. மலர் பாவம் சுசீலா. இந்த பாவைங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்ததெல்லாம் போதுங்க. வாங்க உள்ள வாங்க. வாடி வாங்க. மலரு வா. மலரு வா. மா சூப்பர்மா. இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை இன்பங்கள் தாங்கிடுமோ? இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை துன்பங்கள் தாங்கிடுமோ? ஆசை தூண்டிலில் மாட்டிக்கொண்டு இது தத்தளித்து துடிக்கிறதே. காயம் யாவையும் தேற்றிக்கொண்டு இது மறுபடியும் நினைக்கிறதே. உள்ளுக்குள்ளே துடிக்கும் சிறைதயம் எத்தனையோ கடலை இதமிழங்கும். மலரு, மலரு என்னாச்சு? மலரு என்னாச்சு? என்னாச்சு? மலரு, மலரு, மலரு பாரு. மலரு தண்ணி வாங்கிட்டு வா. மாமா என்னமாச்சு? என்னமாச்சு? சீக்கிரம் வாப்பா, வாப்பா. கண்ணு முடிச்சு பாருமா. இப்ப சீக்கிரம் தெளிப்பா. மலரு, மலரு ஏன் வாங்கிட்ட வந்துட்டியாமா? மலரு என்னாச்சு? மலரு என்னம்மா கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. பாத்து பாத்து. விடுங்கக்கா. தேங்க்யூ. ஏப்பா பசி மயக்கம் தான் போல. கடையில ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போப்பா.
ஓகேக்கா. பாத்து போமா. பாத்து கூட்டிட்டு போப்பா. சரிங்கம்மா. சரிப்பா. இந்த பொண்ண மலரு